ஓகே, நான் அவர் கொடுத்துருக்காங்க. If n is a positive integer, then show that 1 plus 2 plus 3 plus n is equal to n plus n into n plus 1 by 2 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் என்ன கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி பால் நம்பர் கொடுத்து இந்த மாதிரி n வந்துட்டாலே இது மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் தான். ஓகே, அந்த மாதிரி தென் ஷோ தட்னு கேட்டாலே மேக்ஸிமம் கொஸ்டினில் எப்பவுமே கொடுத்துரும் பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் சொல்லி கொடுத்துரும். ஓகேவா? இது நான் பார்த்த எல்லா கொஸ்டினுமே பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் சொல்லி கொடுத்துருக்கான். ஓகேவா? பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் எடுத்து லெட் பி ஆஃப் என் சொல்லி எழுதிடல. இந்த கொஸ்டின் அப்படி எடுத்து லெட் பி ஆஃப் என் இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த பி ஆஃப் என் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் என் கிரேட்டர் தென் ஒன்னு சொல்லி காமிக்கணும். ஓகேவா? அதாவது அவங்க சொன்னபடி எல்லா அதாவது பாசிட்டிவ் இன்டிஜர்னா எது எண்ணுக்கு மேலே உள்ளது கரெக்டாக, ஒன்னுக்கு மேலே உள்ளது கரெக்டாக. அப்போ நான் என்ன எழுதுறேன், என் வந்து ஒன்னுக்கு மேலே உள்ள எல்லாத்துக்குமே ட்ரூன்னு சொல்லி காமிக்கணும். இது கூட ரொம்ப மெயின் இல்லை. எல்லா கொஸ்டின் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேசிஸ் ஸ்டெப் இதெல்லாம் எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பேசிஸ் ஸ்டெப். மேத்தமெட்டிக் இண்டக்ஷன் எழுதிடணுமா ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பேசிஸ் ஸ்டெப். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேசிஸ் ஸ்டெப். இதில் என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் என்ன வெரிஃபை பண்ணணும்னா பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூன்னு சொல்லி வெரிஃபை பண்ணும். இங்கே பி ஆஃப் என்னா இங்கே வந்து பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூன்னு சொல்லி வெரிஃபை பண்ணுவேன். அப்போ பி ஆஃப் ஒன்னுனா இந்த இடத்துல என்ன போடுறோம்னா என் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு போட போகிறோம். ஓகேவா? நம்ம கொஸ்டினில் இந்த சைடு என்ன பண்ண போகிறோம், என் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு போட போகிறோம். ஒன்று போட்டால் என்ன வரும், எல்லாத்துக்கும் ஒன் ஒன் போட்டோன்னா 1 × 1 + 1/2 வருமா? 1 × 1 இது வந்து இந்த சைடு வர்றது, ரைட் சைடு வர்றது. லெஃப்ட் சைடு என்ன வரும், லெஃப்ட் சைடு வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்க போகுது. கரெக்டாக? ஒரே ஒரு வேல்யூனா ஒன்றுனா ஒரு வேல்யூ, என்னங்கிறது ஒன்றுனா ஒரே ஒரு வேல்யூ. அப்போ லெஃப்ட் சைடு எந்த வேல்யூ மட்டும் தான் வரும், லெஃப்ட் சைடு வந்து ஒன்று மட்டும்தான் வரும். ரைட் சைடு வந்து இந்த வேல்யூ மொத்தமாக வரும். ஓகேவா? லெஃப்ட் சைடு ஒன்று மட்டும் வரும், ரைட் சைடு இந்த வேல்யூ மொத்தமும் வரும். ஓகேவா? அதனால லெஃப்ட் சைடு ஒன்று போட்டிருக்கேன், ரைட் சைடில் இந்த வேல்யூ போட்டுட்டு அதில் எண்ணுக்கு பதிலாக ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு பார்த்தோன்னா கடைசியில் 2 2 கேன்சல் ஆயிடுச்சு, 1 = 1 இருந்துச்சு, பி = ட்ரூ. இது மேக்ஸிமம் எல்லா சமயமே ட்ரூன்னு வந்துடும். ஓகேவா? அப்படி இது வரலன்னா இந்த இது இண்டக்ஷன் மூலமாக பாசிபிள் இல்லை. ஓகேவா? அடுத்தது இண்டக்டிவ் ஸ்டெப். இண்டக்டிவ் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவேன்னா நீ வந்து ஒரு இதை அசியூம் பண்ண போகிற. ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ப்ரூவ் பண்ணியா, டேரெக்டாக வெரிஃபை பண்ண. இங்கே வந்து அசியூம் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ ஃபார் கே கிரேட்டர் தென் 1. அதாவது n = கேஆ இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரூன்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ண போகிறோம். அதாவது கொஸ்டின் இருக்குல்ல, இந்த கொஸ்டினில் எங்கெல்லாம் n இருக்கோ அந்த எண்ணெல்லாம் அப்படியே கேஆல ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? கேஆல ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து எல்லா எல்லாத்துக்கும் நார்மலாக இதே தான் ஃபாலோ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லா இண்டக்ஷனும் பி ஆஃப் ஒன் = ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணுவோம். அடுத்த பி ஆஃப் கே, அடுத்த பி ஆஃப் கே + 1. கே + 1ல சம் முடிஞ்சிடும். ஓகேவா? அது ஸ்மால் அது கிரேட்டர் சிம்பிள் அதெல்லாம் மாறுமா? அதெல்லாம் அதெல்லாம் சேம் தான். ஓகேவா? என்ன பண்ற இந்த இடத்துல என்ன பண்ற, பி ஆஃப் கே இவ்வளவு நேரம் பி ஆஃப் என் என்ன எடுத்தோமா, அதனால உள்ளக்கு என் போட்டோம். எண்ணுக்கு பதிலாக இங்கே எல்லா இடத்தையும் கேன்னு போட்டுட்டு இதை வந்து ட்ரூன்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அசியூம் பி ஆஃப் கே இஸ் ட்ரூன்னு சொல்லி அசியூம் பண்ணிட்டோம். ஓகேவா? இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இதை அசியூம் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், தென் ப்ரூவ் தட் பி ஆஃப் கே + 1 இஸ் ட்ரூ. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த n = கேன்னு போட்டல, கேன்னு போட்ட இடத்துலலாம் என்ன பண்ண போகிறேன், கே + 1ன்னு போட போகிறேன். ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டினில் எப்படி இருக்கும்னா 1 + 2 + 3 ப்ளஸ் இங்கே எங்கே வரைக்கும் போகும்னா கே + 1 வரைக்கும் போகும். கே + 1 வரைக்கும் போகும். கரெக்டாக? அப்போ எங்கே வாங்கினா கே + 1 வரைக்கும் போகும். இது வந்து கே + 1ன்னா இதுக்கு முன்னாடி உள்ள டேர்ம் என்னவா இருக்கும், கேஆ இருக்கும். கரெக்டாக? ஏன்னா இந்த கேங்கிறது 4ஆக இருந்துச்சுன்னா கே + 1 4 + 1 5ஆக இருக்கும். கரெக்டாக? 4 + 1 5ஆக இருக்கும். கரெக்டாக? அப்போ அந்த கே + 1 முன்னாடி டேர்ம் வந்து கேஆ இருக்கும். கரெக்டாக? அதே மாதிரி இந்த சைடு என்ன பண்ணிரு, எண்ணுக்கு பதிலாக எல்லா இடத்துலையும் கே + 1 கே + 1 கே + 1 போட்டுரு. ஓகேவா? இப்போ என்ன பண்ற, இதை ரெண்டா பக்கத்துல இது எப்படி ப்ரோ +1 அதான் இங்க கே +1 வருது ப்ரோ. அது வந்து இங்கே இருக்கு பாரு, n × n + 1 இருக்கா, இது ஒரு எண்ணு, இது ஒரு எண்ணு +1, n × n + 1. சரி, இப்போ என்ன பண்ற, இதை பாதி பாதியா பிரிக்க போகுது. இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடாக வச்சுக்கிறேன், இதை வந்து ரைட் ஹேண்ட் சைடாக வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு, 1 + 2 + 3 + கே + 1 வரைக்கும் இருக்கா. இப்போ இந்த இதை பாரு, 1 + 2 + 3 கே வரைக்கும் மட்டும் பாரு. இந்த கே வரைக்கும் இதோட ஆன்சர் ஆல்ரெடி ஒன்ட்ட இருக்கு. எங்க இருக்கு, ஈக்குவேஷன் 2ல இருக்கு. கரெக்டா? கே வரைக்கும் உள்ள ஆன்சர் ஈக்குவேஷன் 2ல இருக்கு. கரெக்டா? அதாவது கே வரைக்கும் மட்டும், கே வரைக்கும் உள்ள ஆன்சர் எங்க இருக்கு, ஈக்குவேஷன் 2ல இருக்கு. அப்போ அந்த கே வரைக்கும் உள்ளதுக்கு அப்படியே இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ண போற, கே × கே + 1/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போற. ஓகேவா? கே × கே + 1/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போற. புரிஞ்சா? இது வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணது இது. ஓகேவா? மிச்சம் உள்ள டேர்ம் நான் அப்படியே போட்டேன், கே + 1 அப்படியே போட்டேன். ஓகேவா?
இதை அப்படியே போட்டேன். அடுத்தது இது வரைக்கும் அப்படியே போட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 2 வந்து இங்கே மல்டிப்ளை ஆகும். அப்போ கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் 2k கீழே வந்து 2 காமனாக இது கிராஸ் மல்டிப்ளை தெரியும்ல. இதை வந்து 1ன்னு அசியூம் பண்ணிக்கணும். அசியூம் பண்ணிட்டு இது இங்கே ஓகே ஓகே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். பண்ணிட்டு இப்போ என்ன ஆகும், இப்போ வந்து இது ரெண்டுத்துல என்ன காமனாக இருக்குது, இது ரெண்டுத்துல +1 கே ப்ளஸ் ஒன் காமனாக இருக்குது. அப்போ கே ப்ளஸ் ஒன் இந்த டேர்மில் கே ப்ளஸ் ஒன்னை வெளியே எடுத்துட்டீங்கன்னா கே மட்டும் இருக்கும். இந்த டேர்மில் கே ப்ளஸ் ஒன் எடுத்துட்டா 2 மட்டும் இருக்கும். கரெக்டாக? அப்போ அந்த கேயும் 2வும் இங்கே உள்ள எழுதிட்டேன். bro புரியல அதாவது இந்த காமன் எடுக்கிறது நீ எல்லாத்தையும் உனக்கு புரிய மாட்டேன்னு சொல்கிறேன். காமன் எடுக்கிறது தான் ஒன்றுமே இல்லை. அந்த டேர்மை மொத்தமாக இதுலேருந்து எடுத்துட்டோம்னா மிச்சம் என்ன இருக்கும், அவ்வளோதான். இந்த கே ப்ளஸ் ஒன்னா இப்போ நான் மொத்தமாக எடுக்க போகிறேன். ஓகேவா? கே ப்ளஸ் ஒன்னா மொத்தமாக எடுக்க போகிறேன். மிச்சம் என்ன இருக்குது, இப்போ இந்த 2 டேர்மையும் எடுத்துட்டேன். மிச்சம் உள்ள என்ன இருக்குது, k+2 அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். கே ப்ளஸ் ஒன்னை மொத்தமாக வெளியே போட்டுட்டு கே ப்ளஸ் 2 இங்கே எழுதியிருக்கேன். புரிஞ்சா? காமன் எடுக்கிறத வெளியும் போட்டுறணும், உள்ள இந்த காமன் எடுத்துறணும். எடுத்தோம்னா அதை வந்து ஏன் 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு, நான் அதை ஒரு வாட்டி எழுதிட்டு போயிடுறேன்னு சொல்லி போடுறது தான் காமன் எடுக்கிறது. ஓகேவா? அந்த காமன் எடுத்தீங்கன்னா அதை வந்து உள்ள இருந்து கேன்சல் பண்ணிடணும். கேன்சல் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறத அப்படியே எழுதிடணும். புரியுதா? சரி ஓகே. அப்போ கே ப்ளஸ் ஒன் ஆனா வெளிய காமனா இருக்கிறத வெளிய எடுத்து வெளிய எழுதிடணும். வெளியே எழுதணும். கன்ஃபார்ம் வெளியே எழுதணும். வெளியே எழுதாமல் இருந்தால் தப்பு. ஓகேவா? இப்போ இப்படி வந்துருச்சா, கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் 2 பை இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. கரெக்டா? அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோ. இது வரைக்கும் விட்டுரு. இது வரைக்கும் சால்வ் பண்ணிட்டியா? அடுத்து என்ன பண்ண, ரைட் ஹேண்ட் சைடு எடு. ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தா என்ன இருக்கு, கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் 1/2 இருக்கா? இப்போ இதை சால்வ் பண்ண என்ன ஆகும், கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் 1 இருக்கா? அப்போ 1 + 1 என்ன ஆகும், k+2 கே ப்ளஸ் 2 ஆயிரும். அப்போ பாரு, இதுவும் ஈக்குவல் ஆச்சா. இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ், ரெண்டு சேமா இருக்கா? ரெண்டு சேமா இருக்கிறதுனால ஹென்ஸ் ப்ரூவ்ட் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூன்னு போட்டுறணும். போட்டுட்டு தேர்ஃபோர் ஹென்ஸ் பை மேத்தமெட்டிக் இண்டக்ஷன் பி ஆஃப் என் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் இன்டீஜர்ஸ். அவ்வளோதான். ஓகே இது ஆஃப் பண்ணி. எல்லா இண்டக்ஷன்லையுமே சேம் தான். இந்த மூணே தான். ஃபர்ஸ்ட் பேசிஸ் ஸ்டெப்பில் பி ஆஃப் 1, அடுத்து இண்டக்டிவ் ஸ்டெப்பில் பி ஆஃப் கே 1, பி ஆஃப் கே ப்ளஸ் 1. ஓகேவா? இது ஆஃப் பண்ணி bro.